வசனம். தியானத்தின் தலைப்பு: நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். சங்கீதம் 119 162. மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். இந்த வார்த்தையை தாவீது ராஜா தன் அனுபவத்திலிருந்து கூறினார். யுத்தங்கள் முடிந்த பின் ஜெயத்தை கொண்டாடும் போது அங்கிருந்த கொள்ளையுடைமைகள் பொக்கிஷங்களை பங்கிட்டு மகிழுவார்கள். அதுபோல வசனத்தை படித்து அதன் இரகசியத்தை அறியும் போது மிகுந்த மகிழ்ச்சியாயிருக்கும் என்று தாவீது கூறினார். நாமாக வேதத்தை வாசித்து தியானித்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிலுள்ள மகத்துவங்கள் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். கருத்தாய் நாம் வேதத்தை படிப்போம். ஒவ்வொரு வசனமும் தேவனுடைய அன்பை கூடுதலாக நாம் அறிந்து கொள்வதற்கு உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இங்கிலாந்து நாட்டில் ஒரு சீமான் இருந்தார். அவர் அதிகமாக வசனத்தை வாசிப்பார், தியானிப்பார். ஒரு நாள் அவருடைய சொத்துக்களை ஒவ்வொரு பிள்ளைக்கும் தான் உயிரோடு இருக்கும் போதே எழுதி வைத்தார். அதிலே தான் மிகவும் நேசித்த மகளுக்கு தன்னுடைய வேதாகமமும் அதன் மறைந்துள்ளவைகளும் என்று எழுதி வைத்திருந்தார். அவருடைய மகளுக்கு எல்லாரும் வீடு நிலம் என்று வாங்கி போகிறார்கள், எனக்கு வேதாகமம் மட்டும் தானா என்று மனதுக்குள் நினைத்து ஏமாற்றத்துடன் வாங்கி சென்றாள். தகப்பன் உபயோகித்த வேதத்தை மிகவும் பத்திரமாக ஒரு புதிய டவலில் சுற்றி ஒரு பெட்டியில் வைத்தாள். சில ஆண்டுகள் கழிந்தது. அவளுடைய வாழ்க்கையிலும் வறுமை நோய் வந்து கஷ்டப்பட்டாள். சமாதானமில்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை, உதவிக்கும் ஆளில்லை. பல முறைகளை கையாண்டும் பிரச்சனை தீரவில்லை. தன் தகப்பன் தன்னை செல்லமாக வளர்த்ததை நினைவு கூறும் போது தகப்பன் அடிக்கடி கூறுகின்ற வசனம், மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன் என்று கூறினது ஞாபகத்தில் வந்தது. நாள் முழுவதும் வேத வசனமே என் தியானம். வேதத்தின் வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் என்று மடமடவென்று தகப்பன் அடிக்கடி கூறும் வசனங்கள் ஞாபகத்திற்கு வரவே தகப்பனுடைய வேதத்தையாவது எடுத்து வாசிப்போம் என்று நினைத்து வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாள். பெட்டிக்குள் இருக்கும் வேதத்தை எடுத்தாள். கண்ணீரோடு அதை முத்தமிட்டு வாசிக்க திறந்தபோது ஆச்சரியமான ஒரு காட்சி அவளுக்கு காத்திருந்தது. அதிலே ஒரு கவரில் விலையுயர்ந்த டைமண்ட்ஸ், விலையுயர்ந்த பவுண்டு நோட்டுகளை பலவற்றையும் கண்டாள். ஆனந்த கண்ணீர் வந்தது. தகப்பன் குறித்து வைத்திருந்த சங்கீதம் 119 162 வசனத்தையும் பார்த்தாள். இத்தனை ஆண்டுகள் என் தகப்பனார் மேல் குறைவுபட்டேனே என்று வருந்தினாள், வெட்கப்பட்டாள். இதை நான் அன்றே பார்த்திருந்தால் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். வேதத்தை ஒழுங்காக படித்திருந்தால் மனம் உடைந்து போயிருந்திருக்கவும் மாட்டேனே என்று நினைத்தாள். ஓசியா 8:12 என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று தகப்பன் கோடிட்டது அவளுடைய கண்களில் பட்டது. அன்றைக்கே இந்த வேத புத்தகத்தை அந்நிய காரியமாக எண்ணாமல் என் சொந்த வேத புத்தகமாக எடுத்து வாசியாமல் போனேனே என்று வருந்தினாள். நாமும் கூட வேதத்தை நமக்கு தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு எழுதி தந்த வேதத்தின் மகத்துவத்திலே நமக்கு சுகம் உண்டு. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும் வல்லமை வசனத்திற்கு உண்டு. வேத வசனத்தால் நம்முடைய இருதயத்தை நிரப்புவோம். வேத வசனத்தால் நமக்கு பாதுகாப்பு உண்டு, ஆறுதல் உண்டு, தைரியம் உண்டு, சமாதானம் உண்டு. ஆதலால் வேதத்தை கருத்தாய் வாசிப்போம், தியானிப்போம். மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல உமது வார்த்தையின் பேரிலே நாங்கள் மகிழ்வதற்கு எங்களுக்கு தந்த வேதத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வசனத்தினால் ஆண்டவரே எங்களுக்கு தெய்வீக சுகத்தை வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா, சமாதானத்தை வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா, தைரியத்தை திடமனதை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா. அதை எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரை சுதந்திரித்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் வேதத்தின் மகத்துவத்தை காண எங்கள் கண்களை திறந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.